ஹாய் காய்ஸ், கோமாளிகள் தான் நிஜ ஹீரோக்கள்னு சொல்லுவாங்க. எப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த பையனை பார்க்கும்போது உங்களுக்கே புரியுங்க. உண்மையிலுமே இந்த தனி மனுஷன் தன்னை கோமாளியாக காட்டி தான் தன்னோட ஊரையே மெருகேற்றிருக்காராம். ஆனால் யாருன்னு பார்க்குறீங்களா? எனக்கும் தெரியாதுங்க. உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். இத்தனை வருஷமா அந்த ஊர் எம்பி எம்எல்ஏவால் கூட முடியாத ஒரு விஷயத்த இந்த மனுஷன் தனியால் நின்று செஞ்சுருக்காங்க. கூமாப்பட்டி தெரியுமா? யாரெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க? அந்த கூமாப்பட்டி பிரபலமானது அங்கே சுற்றுலா போக வேணாம், அடிப்படை வசதி கூட இல்லைன்னு அரசே சொன்னது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இத்தனை வருஷமா ஏன் அந்த ஊருக்கு அந்த வசதி இல்லைன்னு கேள்வியெல்லாம் எல்லாத்துக்குமே துவங்கியிருக்குங்க. இன்னைக்கு தமிழக அரசே அந்த கிராமத்துக்கு 10 கோடி நிதி உதவி இருக்கு. கூமாம்பட்டி கான்வாயில் மீன் கண்காட்சியும் கூடவே சிறுவர் பூங்கா, பொழுதுபோக்கு இதெல்லாம் மேம்படுத்துறதுக்கும் நம்ம ஊரில் ரோடு போட கூட நம்ம நாய்ங்க கிட்ட கத்தி போராட்டம் பண்ணியும் முடியாமல் இருக்குங்க. ஆனால் இந்த மனுஷன் தனியாளாக பேசியே 10 கோடி வரைக்கும் நிதி வாங்கியிருக்கான். இந்த விஷயத்துக்கு முழுக்க முழுக்க காரணம் இந்த மனுஷன் மட்டும்தாங்க. இன்னமும் இந்த மனுஷன் பெயர் கூட எனக்கு தெரியாது, பலருக்கும் தெரியாது. உண்மையிலுமே உங்களுக்கு மனசு இருந்துச்சுன்னா அவனுக்கு ஒரு வாழ்த்து சொல்லுங்க. வாழ்த்துக்கள் கூமாம்பட்டி. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. ஏங்க எங்க ஊரை பாருங்க, எங்க ஊர் தண்ணிய பாருங்க. எங்க லவ் ஃபெயிலியரா? லவ் பண்ணி டைவர்ஸ் ஆகி ரொம்ப கஷ்டப்படுறீங்களா? கல்யாணம் முடிச்சு கஷ்டமா இருக்கா? கவலை விடுங்க, அதுக்கு ஒரு அருமருந்து இருக்கு. அதாங்க கூமாப்பட்டி மூலிகை தீர்க்க.